எடப்பாடி பழனிசாமியுடனான மோதல் உச்சம் அடைந்த நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இன்று மனம் திறந்து பேச உள்ளார். இதனால் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் பரபரப்பு நிலவுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் நிகழ்ச்சிகளை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தொடர்ந்து புறக்கணித்து வருகிறார். ஒருங்கிணைந்த அதிமுகவை அவர் வலியுறுத்துவதாகவும் அதனை ஏற்க பழனிசாமி மறுப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் செங்கோட்டையனிடம் ஆலோசிக்காமல் ஈரோடு மாவட்டத்தில் கட்சி நிர்வாகிகளையும் தேர்தல் பொறுப்பாளர்களையும் எடப்பாடி பழனிசாமி நியமித்ததும் இருவரிடையேயான விரிசலை அதிகரித்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே கோபிச்செட்டிப்பாளையம் அதிமுக கிளை அலுவலகத்தில் கடந்த 2ஆம் தேதி நிர்வாகிகளுடன் செங்கோட்டையன் ஆலோசனை நடத்தினார். ஒருங்கிணைந்த அதிமுகவை வலியுறுத்தி அவர் ஆலோசனையில் ஈடுபட்டதாக தகவல் வெளியானது. இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவரிடம் சசிகலா, பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் இணைப்புக்கு வலியுறுத்துவீர்களா என்பது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த செங்கோட்டையன் அனைத்து கேள்விகளுக்கும் செப்டம்பர் 5ஆம் தேதி மனம் திறந்து பேச உள்ளதாக கூறினார். 5ஆம் தேதி சொல்றேன். அதே மாதிரி சசிகலா ஓபிஎஸ் இணைப்பதற்கு நீங்க திட்டமிட்டிருக்கதா ஒரு தகவல். இது சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்ன சார்? 5ஆம் தேதி சொல்லப்படும். இல்ல சம்பந்தமா விவாதிக்கப்பட்டிருக்குது. இல்ல 5ஆம் தேதி இல்ல 5ஆம் தேதி உங்களுக்கு எல்லாம் நீ கேட்கறதுக்கெல்லாம் விளக்கம் தரப்படும். செங்கோட்டையனை சமாதானம் செய்ய எடப்பாடி பழனிசாமி தரப்பில் பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டதாகவும் அவற்றை ஏற்க செங்கோட்டையன் மறுத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று ஈரோடு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KV ராமலிங்கம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அப்போது அவரிடம் சசிகலா, OPS, டிடிவி தினகரன் உள்ளிட்ட அனைவரையும் ஒன்று சேர்த்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என செங்கோட்டையன் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் இன்று செங்கோட்டையன் என்ன பேசப் போகிறார்? சசிகலா, பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் ஆகியோரை கட்சியில் இணைக்க வலியுறுத்தப் போகிறாரா அல்லது அதிமுகவில் இருந்து விலக திட்டமிட்டுள்ளாரா என்றெல்லாம் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு பேச்சுகள் எழுந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.